ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் மை லைஃப். இன்றைக்கி நம்ம கிச்சன்லேருந்து வாழைக்காயில் கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு வாழைக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு வாழைக்காய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டாக கட் பண்ணி குக்கரில் போட்டு ஒரு 4 விசில் வந்து விட்டுருங்க. அதுவாகவே ப்ரெஷர் போனதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து வெட்டிக்கோங்க. தோல் எடுத்துகிட்டு ஒரு வாழைக்காய்க்கு 2 பத தேங்காய் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் டேரெக்டாக மிக்ஸி ஜார்லேயே வந்து போட்டுக்கிட்டேன். ஒரு 4 பல்லு பூண்டு, 2 இன்ச் வந்து இஞ்சி, சோம்பு 1 டீஸ்பூன். சோம்பு ஃப்ளேவர் அதிகமாக பிடிக்குன்றவங்க இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கேன். பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி போட்டுட்டோன்னா அரைக்கும் போது ஈஸியாக வந்து அரைப்பட்டுடும். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இந்த வாழைக்காயை இதிலேயே போட்டு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும். இப்போது இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சாச்சு. இதில் வந்து இந்த வாழைக்காயை வேக வச்ச வாழைக்காயை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம ஊரில் வாழைக்காய் நல்லா ஒயிட் கலரில் இருக்கும். இங்கே வந்து கொஞ்சம் வந்து இந்த ரெட் கலரில் அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குது. நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அரைக்கும்போது ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க, ஏன்னா வந்து ரொம்ப பிசு பிசுன்னு ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காமையே அரைக்கிறதுக்கு பாருங்கள். இல்லைனா ஒரு 2 டீஸ்பூன் அந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதில் நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், நல்லா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கலந்துக்கிறதுக்கு ஒரு பவுலில் இருந்தால் தான் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு பவுலில் மாற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு. இப்போது இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும். நீங்கள் பிசையும் போதே உங்கள் கையில் வந்து பிசு பிசுன்னு ஒட்ட தான் செய்யும். ஏன்னா வாழைக்காய் வந்து நீங்கள் அப்போவே வந்து தெரியும் இல்லையா, வழுவழுன்னு இருக்கும் வாழைக்காயே உங்களுக்கு. இப்போது இது கூட 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை இருக்குது இல்லையா, அதை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து சேர்த்து நம்ம வந்து பிசையணும். கடலை மாவுலாம் சேர்த்துடக்கூடாது. உடச்ச கடலை இருக்கு இல்லையா, அதுதான், அந்த உடச்ச கடலையோட மாவு தான் வந்து சேர்க்கணும். மிக்சியில் வந்து கொஞ்சமாக 1/4 கப் எடுத்து அரைச்சிங்கன்னா மாவாயிடும். இங்கிலீஷில் ஃப்ரைடு கிராம்ஸ்னு சொல்லுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு வச்சுக்கோங்க. இப்போது கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டிங்கன்னா தான் அது ஒட்டாமல் வரும். ஏன்னா வந்து இது பிசு பிசுன்னு ஒட்டுது இல்லையா, அதனால் ஒட்டாமல் வரணுன்னா கையில் எண்ணெயை இந்த மாதிரி உள்ளங்கையில் வந்து முக்கியமாக தடவிட்டு இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உங்களுக்கு ரவுண்டாக பால் மாதிரி கிடச்சிடும். இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு உருண்டையை வந்து நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் உருண்டை பிடிக்க உங்கள் உள்ளங்கையில் திருப்பியும் வந்து அந்த எண்ணெய் வந்து போயிடும். அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பியும் எண்ணெய் தடவிட்டு நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும். கை வந்து ட்ரை ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உருண்டை வந்து கையில் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். இப்போ எல்லா உருண்டையும் இதே மாதிரி வந்து பிடிச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த உருண்டைங்களை நல்லா எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஒரு மீடியமாக வந்து சூடானதுக்கப்புறமா இந்த உருண்டைகளை நம்ம போட ஆரம்பிக்கணும். அப்படியே வந்து ஃப்ளேமை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வச்சிடணும். ஏன்னா ரொம்ப வந்து ஃப்ளேம் அதிகமாகச்சுன்னா, எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சுன்னா சீக்கிரமாக மேலே வந்து அந்த ப்ரௌன் கலர் ஃபார்ம் ஆகிடும். ஆனால் உள்ளே வந்து வேகாமையே இருக்கும். அதனால் ஈவனாக உங்களுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு வரணும் அப்படின்னா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அடிக்கடி இந்த மாதிரி வந்து திருப்பி விடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈவனாக வந்து நல்லா வந்து எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து ஒழுங்காக வரும். உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நம்ம பொட்டுக்கடலை மாவு சேர்த்துருக்கிறதால மேலே லேயரே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டிப் சொல்கிறேன். இப்போ இந்த உருண்டைங்களை நீங்கள் இது தட்டோடையே அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கொஞ்சம் கெட்டியாகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு ஜிப்லாக் பேக் இருக்கும் இல்லையா, அதில் வந்து போட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா வேண்டும் போது நீங்கள் வந்து எடுத்து எண்ணெயில் போட்டு வறுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சு ஒரு 1 மந்த் வரைக்கும் தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட இந்த மசால் வடைக்கெலாம் வரும் பார்த்திங்களா கலரு, அந்த மாதிரி கலரில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த கோலா உருண்டை வந்து உங்களோட மட்டன் கோலா உருண்டை மாதிரியே வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பப்போ வீடியோஸ் போடுறேன்னா அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதனால் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வீடியோஸை வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.